மாப்பிள்ள இது நம்ம ஊர் தானே? இல்ல மாப்பிள்ள, உன் பொண்டாட்டி ஓடி போன ஊரு. கதறல் சத்தம்லாம் எப்படி இருக்கு? மாப்பிள்ள காத்து இது வேற வருது, கையில 19 இல்ல, காசோட இல்ல. விவசாயத்தை நம்பி பொழப்பு ஓட்ட முடியல மாப்பிள்ள. போல தோணுது மாப்பிள்ள எனக்கு. அவசரமா அந்த முடியெல்லாம் எடுத்துடாடா. உனக்கு என்ன இப்ப என்ன விளக்கு தானே வேணும்? வா மாப்பிள்ள, வாங்கி தெரியும் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. நீ என்ன மாப்பிள்ள, நானும் வானம் பார்த்து பூமி பார்த்து தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நானும் தான் விவசாயம் தான் பண்றேன். எனக்கும் விவசாயத்துல வருமானம் எதுவும் கிடைக்கிறது இல்ல. என்ன பண்றது? மாசமானா சந்தைக்கு ஒரு 1000 ரூபா வேணுங்கிற ஆளுங்க, உரம் போட 1000 ரூபா வேணுங்கிற ஆளுங்க, இங்க மருந்து அடிக்க சொல்ற ஆளுங்க. நம்ம என்ன பண்றது? கடைசி வரை நான் சட்டியோட வாங்கி போடாமல, ஓட்ட சட்டி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என் நிலைமை அப்படின்னா இப்ப என்ன பண்றது? நீனா மருந்து குடிக்கிற அளவுக்கு போற. இப்ப என்ன நான் சொல்றதுன்னு தெரியல. என்ன பண்றது? சொல்லிதான் பார்க்க முடியும். மாப்பிள்ள இது நம்ம ஊர் தானே? மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள, உன் பொண்டாட்டி ஓடி போன ஊரு. நானும் சிங்கப்பூர்ல போய் 5 வருஷம் இருந்து பாத்துட்டேன்டா. அங்கேயும் போய் எந்த பொழப்பும் பொழைக்கிற மாதிரி தெரியல. அங்கேயே போய் இருந்தோம்னாலும் பொழப்பும் ஓட மாட்டேங்குது, எதுவும் ஓட மாட்டேங்குது. அங்கே வர வருமானத்தோட நம்ம விவசாயத்துல பாத்துட்டு போயிடலாம். விவசாயம் தான் ஒரு நாள் சொதப்பி போகுது. ஒரு நாளைக்கு மழை பெய்யுதுங்குது, ஒரு நாளைக்கு பெய்ய மாட்டேங்குது, ஒரு நாளைக்கு வெயிலே அடிச்சு தொலையுது. என்ன பண்றது? நம்மளும் பொழப்பு ஓட்டணுமே. அதனால சொல்லிதான் நானும் பொழப்பு ஓட்டிக்கிட்டு கிடக்குறேன் உள்ளூர்லயே கடந்து. நீனா மாப்பிள்ள உள்ளூர்லயே கடந்து எப்படா மாப்பிள்ள சில்லற போறியேன்னு எனக்கு புரியலடா. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். வா மாப்பிள்ள, மேக்க வர மாதிரி இருக்கு மாப்பிள்ள. போய் மூஞ்சி கழிச்சு போய் மாப்பிள்ள. நீ இன்னும் கல்யாணம் பண்ணல. நான் கல்யாணம் பண்ணி ஒண்ணுக்கு 4 பிள்ளை பெத்துட்டேன். உனக்கு எதுவும் தெரியல. இன்னைக்கு நான் ஒரு நாள் கர்லூஸ்ல கூட்டி போனேன். கூட்டி போயிட்டு ஒருத்தவே என்ன சொல்றானா, பலூன் வேணுங்கிறேன், ஒருத்தவன் காத்தாடி வேணுங்கிறேன், ஒருத்தன் ஐஸ் வேணுங்கிறேன். என் பொண்டாட்டிக்கு நான் பூ வாங்கி கொடுத்தா காலில் விழுந்து 100 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன். இவங்க அந்த 100 வாங்கி அன்னைக்கே முடிச்சு விட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் என் மயன் முடியாது என் பொண்டாட்டிட்ட பக்கத்து வீட்டுல வடை பாயசம் சொல்றாங்க, நம்ம வீட்டுல சுடலையான்னு கேட்கறேன். என் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டா, அவ அப்பாவுக்கு தவசம் ஆனா சொல்ல. என் மயன் என்ன கேக்குறேன், நம்ம அப்பாவுக்கு எப்ப தவசம் கேட்டுட்டான்டா. வசனம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஒன்னுக்கு கூட காசு இல்லாம தர்றேன். காத்துக்கு இருக்கிற மரியாதை நம்மளுக்கு கிடையாது. வயிற்று பதைக்குது, சாப்பாட்டோட இல்லை, கடல் கூட இறக்கும் இல்லையே. காசும் இல்லாம ஒண்ணும் இல்லாம இப்படி பொழப்பு நடக்கும். நைட்டு சாப்பாட்டுக்கு இல்லை, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இப்படியே போவோம். 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. இப்பனே முருகா, உனக்கு நான் மனசுல நினைச்சேன் முருகா. நேரு சாப்பாடுக்கு வழி கொடுத்துட்டேன். கொடுத்தது 10 ரூபா, நல்ல பத்தியா கொடுக்க கூடாது. உடு போதும், போட்டுக்கிறோம். வய வேற கூடி கிடக்குது. நம்ம வய உரப்போட காசு இல்லை, மருந்தடிக்கோட காசு இல்லாமல் இருக்கிறேன். எங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எங்கேயும் வாங்கி போட்டுறது. இப்போ மாக்க போய் வடல் வேலை எடுத்து வந்து தீயை பற்றி வைப்போம். அப்படி ஊரெல்லாம் அப்பா நம்மளும் சேர்த்து வச்சு விட்டுருவோம். சரி போய் குளிச்சு வருவோம், போய் சாமி முடணும். ஓலை வந்து 100 ரூபா 100 ரூபா, ஒரு ஓலை 100 ரூபா வாங்கினே. வாங்க தம்பி வாங்க. ஓலை வேணும்னே. ஒரு ஓலை தான் தம்பி இருக்கு. எவ்வளோண்ணே? 100 ரூபா தம்பி. 100 ரூபா காசு இல்லையா தம்பி? உங்களுக்காண்டி 50 ரூபா போட்டேனே, பரவாயில்லையா? காசு இல்லையா? காக்கா பாய் மாதிரி கேட்டு ஏழை வச்சிருக்கீ? இப்ப 10 ரூபா இருக்கு. சரிண்ணா தம்பி, ரொம்ப நன்றி. சரி. நம்மளே ஏமாத்திட்டு போயிட்டானே. இதுவும் போச்சு. சாப்பிட்டாச்சு தொலைஞ்சிருக்கோம். மாப்பிள்ள சொக்கப்பண்ணா? ஆமா மாப்பிள்ள, நீங்க உண்டலையா சொக்கப்பேன்? 10 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினேன் மாப்பிள்ள. நான் 10 வைக்க கீழே விழுந்துட்டேன். கீழே காசு இல்லை வாங்குறதுக்கு. அதை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் போச்சு. சாப்பாடு என்னன்றது நைட்டு என்னன்னு தெரியல. நேற்று நீ என்ன சொல்லிக்கிட்ட வசனம் பேசிக்கிட்டு நேற்று போச்சு. என் பொண்டாட்டி அங்கே செருப்பை கட்டி எண்ணெய் அடிச்சு வரட்டாடா. 50 ரூபா எடுக்க முடியல வீட்டுல இருந்து.
காலைல ஒரு 10 ரூபா போய் எங்கேயோ குளிக்க போனேன், 10 ரூபா தொலைஞ்சு போச்சு. ஏனாப்புல விடுமாப்புல, நீ சொன்னதே பெருசு மாப்பிள்ள. தம்பி எப்ப காசு தருவ? தந்துறானே, முடிஞ்சு தந்துறானே. தர எப்பதான் நீ தரு? நான் இந்த 2 நாள் வேலைக்கு போய் தந்துறானே காசு. 2 நாளைக்குலாம் எனக்கு தெரியும். சுதர காத்தியே வந்துருச்சு. என்ன பண்றது? எனக்கு காசு வேணும். என் பொண்டாட்டி என்னை போட்டு அடிச்சு கொள்றா. காசு ஏன்டா கொடுத்தனே? நானும் ரொம்ப கஷ்டத்தானே இருக்கிறேன். தந்துறானே எப்படியாச்சும் முதல்ல தந்துறேன். எப்படி தருவ? தரேன்னு சொல்ற? சும்மா நானும் பொறுத்து போயிருந்தா அடிக்க மாட்டேன்னு வைக்கிறியோ? அறுபத்து புரியேன் அடுத்து தரேன்னு சொல்லிட்டு இருக்க. எப்படா தருவ? ஏடா வந்து கத்தி கிடக்குறேன். இல்லடா எனக்கு காசு வேணும்டா, எனக்கு கத்திக்கிருக்காப்புல. ஏடா அது நல்ல நாள் பெரிய அவ்வளோ தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நாள் கொடுக்கணும் அவருக்கு? 1000 2000 போட்டேன். அவனுக்கு ஒரு 1000 2000 கொடுக்க முடியாது அவனால. இந்த காசு பிடியா கொண்டு போய் நேம் பாரு. அவனை வந்து கத்திட்டு உனக்கு கிடா இருக்க மாதிரி அறுத்து போட்டு பாருனால ஆயிட்டு மாட்டு பாரு. கஷ்டமாட்டேன். சாப்பிட்டியா இல்லையாடா? வாடா ஹோட்டலில் சாப்பிட்றேன் இந்த நாள். என் நண்பன் போட்ட சோறு